Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நாம ஆன்லைன்ல இருக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷன்ல ஒரு 20000 அந்த ரேஞ்சில பர்சனல் லோன் வழங்கக்கூடிய மூணு அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதே சமயத்தில் இந்த பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய சிபில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே எலிஜிபிள் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிறத அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம இந்த மூணு அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸை கிளியராக பார்க்க போகிறோம். தென் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் மேற்படி தகவலை அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் சோர்சஸில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மூணு அப்ளிகேஷன் பற்றின பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரிங் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ளே ஸ்டோரில் 2021 அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 1 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் 8,18,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற நபர்களுக்கு அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் லோன் தரதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கு முன்ன பார்த்த மாதிரி SI கிரிபா கேபிட்டல், நார்த்ரன் ஆர்க், மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் இவங்க 3 பேர் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 33% அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 32%இருந்து அதிகபட்சமாக 63% வரையிலும் கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 3 monthsலேருந்து மேக்ஸிமமாக 60 months வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். இதை தவிர்த்து இதில் மிஸ் ஆன ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் மிஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு பார்க்க ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 6% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கூட கலெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் டேக்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதை தவிர்த்து இடையில் நீங்கள் ஒரு வேளை இந்த லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 0 foreclosure சார்ஜஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இந்த ரிங் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். குட் கிரெடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும். சேம் டைம் இன்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இது இருந்தது அப்படின்னா எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து ரேராக ஒரு சிலருக்கு சிம்பிளான எலிஜிபிலிட்டி வச்சுருந்தாலுமே கிடைக்குது. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யூடியூபுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம சிம்பிளாக தான் சொல்ல முடியும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ இது 3 மட்டுமே போதுமானது. இன்கேஸ் நீங்கள் ஒரு வேலை பெரிய அமௌண்ட் லோனாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணதில் இந்த அப்ளிகேஷனில் அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது அப்ளை பண்ண நிறைய நபர்களுக்கு இவங்க லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் மணிவியூ அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2017 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 5 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நியர்லி ஒரு 30 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 4.8 இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷனில் அதிகம் பேர் டவுன்லோட்ஸ் பண்ணி அதிகம் பேர் ரிவ்யூஸ் கொடுத்து அதிகப்படியான ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா அது மணிவியூ அப்ளிகேஷனாக தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோனை தவிர்த்து நிறைய சர்வீஸ் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5,000 அதிகபட்சமாக 10 lakhs வரையிலும் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 5 years அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 14%லேருந்து இருக்கும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 17%லேருந்து அதிகபட்சமாகவே 45% வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனில் இது ஒரு ஜெனியூனான லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப வருஷமாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. தென் பெரிய அளவில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இதை தவிர்த்து இவங்க நிறைய RBI ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இவங்க ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாகவும் இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு பர்சன் இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் 13,500க்கு மேலே இருக்கணும். தென் உங்களுடைய இன்கம்மை பொறுத்தவரைக்கும் பேங்க்கில் ரிசீவ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிமம் சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 600 இருக்கணும். இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 650க்கு மேலே இருக்கணும். ஏஜ் கண்டிப்பாக 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இதை தவிர்த்து தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க
ஐடென்டி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு அப்படிங்கிறது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து தேவைப்படும் பட்சத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க லாஸ்ட் இயரில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி மட்டும் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த நம்பர்களுக்கு லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. பட் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ எலிஜிபிளை பொறுத்தவரையிலும், அதாவது அப்ரூவலை பொறுத்தவரையிலும் உங்களுடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து வேரி ஆகும். ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் மூணாவது நம்ம இன்ஸ்டா மணி ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனில் உங்கள்கிட்ட எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸாக ஒரு 199 rupees அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இன்ஃப்ரண்ட் ஃபீஸாக கலெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லோன் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த அப்ளிகேஷனில் அந்த 119 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தென் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ளே ஸ்டோரில் 2018 அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 1 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்குது. தென் இந்த அப்ளிகேஷனும் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5,000 அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24% அதிகபட்சமாக 48% per annum தான் இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0% ஆஃப் லோன் அமௌண்ட்லேருந்து அதிகபட்சமாக 5% ஆஃப் லோன் அமௌண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு பர்சன் இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டும் கண்டிப்பாக தேவைப்படும். ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணாலே போதுமானதான். தென் இன்றைக்கி பார்த்தா இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே இன்கம் ப்ரூஃபை பொறுத்தவரையிலும் நெசசரி கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மணிவியூ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுது பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மணிவியூ அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். தென் மற்றபடி இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி எந்த ஒரு இடத்துலையுமே கிடையாது. உங்களுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபைல் அண்ட் சிவில் ப்ரொஃபைலை பொறுத்து கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் இந்த 3 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தென் அந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வித் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபோட இருக்குது. அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.